அடக்கம் உடைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும். காக்கப் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் உங்கில்லை உயிர்க்கு. மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும். அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றுமில்லை. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்கப் பெறின். அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும். நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மாணப் பெரிது. உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விட சிறந்தது என போற்றப்படும். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவு என்றும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும். ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப் புடைத்து. உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமையைப் போல ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும். இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகா தாகிவிடும். ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவையாகிவிடும். தீயினார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும். ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செல்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும்.